கனிம வள முறைகேடு வழக்கு தொடர்பாக சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி நேரில் ஆஜராகி விளக்கமளித்து வருகிறார். கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி கனிம வளத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்து வந்தார். அப்போது வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் சொத்துக்கள் சேர்த்ததாக ஊழல் தடுப்பு பிரிவு சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி குற்றவாளிகள் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை நிறுத்தி வைத்து அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியது. இந்நிலையில் வழக்கின் விசாரணைக்காக அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை ஏற்று இன்று நேரில் ஆஜராகி பொன்முடி விளக்கமளித்து வருகிறார். சிறைச்சாலைகளில் நிலவும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குற்றவாளிகளை சிறையில் அடைத்து எதிர்காலத்தில் குற்றம் இழைக்காத வண்ணம் சீர்திருத்தி அவர்களுக்கு புதுவாழ்வு அளிக்கும் புனிதமான பணியை சிறைத்துறை மேற்கொண்டு வருகிறது என்றும், இப்படிப்பட்ட சிறைத்துறையை போதைத்துறையாக மாற்றிய பெருமை திமுக அரசுக்கு உண்டு என்றால் அது மிகையாகாது என குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் இதில் தனி கவனம் செலுத்தி சிறைச்சாலைகளில் நிலவும் போதைப் பொருட்கள் புழக்கம், கைபேசி மூலம் வெளியாட்களுடன் பேசி கொலைவெறி தாக்குதல்களுக்கு திட்டமிடுதல், அரசு அதிகாரிகளுக்கும் கைதிகளுக்கும் உள்ள நெருக்கம் ஆகியவற்றை தடுத்து நிறுத்தி சிறைத்துறையை சீர்மிகு துறையாக மாற்றிட வேண்டும், அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் காரணமாக புதுவை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று புதுச்சேரி அரசு அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் புதுச்சேரி பகுதி மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மற்றவர்கள் மீன்பிடி தொழிலை பாதுகாப்பாக மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் விற்பனையில் கிடைத்த பணம் பாடநூல் கழகத்தில் முதலீடு செய்யப்பட்டதா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில், சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவனும் திமுக நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கின் நிறுவனம் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தின் ஒப்பந்ததாரர் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து பொருட்களை வழங்கியுள்ளது தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவி செய்துள்ளதாகவே இதன் மூலம் தெரிய வருகிறது என்றும், இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கமளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த புகழேந்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி மனோஜ் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதி புகழேந்தியின் கோரிக்கையை மனுவாக விரைந்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டார். அதோடு தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக புகழேந்தி தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைக்கவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் மீன் இறங்கு தளத்தில் அடியில் குவிந்துள்ள மணல் பரப்புகளால் மீனவர்கள் அவதியடைந்துள்ளனர். பாம்பனிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் விசைப்படகு மீனவர்கள் பிடித்து வரக்கூடிய மீன்கள் கூடைகளில் நிரப்பி சிறிய நாட்டுப்படகு மூலம் இறங்கு தளத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் தெற்குவாடி இறங்கு தளத்தின் பாலத்தின் அடியில் மணல் கடலிலிருந்து அடித்து கொண்டுவரப்பட்டு அப்பகுதியில் குவிந்துள்ளது. இதனால் விசைப்படகு மீனவர்கள் மீன்களை இறங்கு தளத்தில் இறக்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மீன் இறங்கு தளத்தில் குவியும் மணல்களை சரி செய்து படகுகளை நிறுத்த வழிவகை செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் அமராவதி ஆற்றில் நீர்வரத்து 5000 கனஅடியாக குறைந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அமராவதி அணை முழு கொள்ளளவை எட்டியதால் உபரிநீர் ஆற்றில் திறக்கப்பட்டது. இந்நிலையில் மழை குறைந்ததை அடுத்து படிப்படியாக ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவு குறைய தொடங்கியுள்ளது. தொடர்ந்து ஆற்றிலிருந்து ஆண்டான்கோவில் தடுப்பணைக்கு நேற்று 8060 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 5151 கனஅடியாக குறைந்துள்ளது. இந்த தண்ணீர் முழுவதுமாக திருமுக்கடலூர் பகுதியில் காவிரி ஆற்றில் சென்று கலக்கிறது. புதுச்சேரி சங்கராபரண ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமான மாணவர்கள் 3 நாட்களுக்கு தேடுதலுக்கு பின் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.
சமீபத்தில் பெய்த மழை மற்றும் அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீரின் காரணமாக புதுச்சேரிகளில் ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் செல்லிப்பட்டு பகுதியில் உள்ள சங்கராபரணி ஆற்றில் நேற்று முன்தினம் கணுவாப்பட்டை பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் குளிக்கச் சென்றுள்ளனர். இதில் லியோ ஆதித்தன் என்பவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளார். மாயமான அவரை தொடர்ந்து 3 நாட்களாக போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் செல்லிப்பட்டு படுகை அணையில் மாணவனின் உடல் ஒதுங்கியுள்ளது. தகவலறிந்த போலீசார் மாணவனின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மகாராஷ்டிரா காவல்துறை என வீடியோ காலில் வழக்கறிஞரை ஏமாற்ற முயன்ற மோசடி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆவடி சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை கொரட்டூரைச் சேர்ந்த விவேக் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக உள்ளார். இவரை வாட்ஸ்அப்பில் ட்ராயின் அதிகாரி என தொடர்பு கொண்ட நபர் உங்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி தொலைபேசி எண்ணில் மும்பையில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும் இதுகுறித்து விசாரிக்க வேண்டும் என கூறி வீடியோ காலில் காவலர் உடையில் வந்த நபர் வங்கிக் கணக்கு எண் உள்ளிட்டவற்றை கேட்டு மிரட்டியுள்ளார். இதனை வீடியோ பதிவு செய்த வழக்கறிஞர் கேசவன் ஆவடி காவல் ஆணையராக சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலக அரசு அதிகாரி லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜபாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் செயல்படும் சமூக நலத்துறை அலுவலகத்தில் சமூக நலத்துறை விரிவாக்க அலுவலராக பணியாற்றும் மேக்தா மேரி என்பவர் பயனாளர்களிடம் லஞ்சம் வாங்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. இயலாத நிலையில் அரசு வழங்கும் உதவியை நாடி வரும் ஏழை எளிய மக்களிடம் அரசு அதிகாரி லஞ்சம் வாங்கும் செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் முதல் குற்றவாளி பாஷாவின் இறுதிச் சடங்கை ஒட்டி போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் முதல் குற்றவாளியான பாஷா உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். அவரது இறுதிச் சடங்கு இன்று மாலை பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள திப்பு சுல்தான் மயானத்தில் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கோவை மாநகர காவல்துறையினர் மற்றும் மத்திய அதிவிரைவு படையினர் என 3000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இறுதி ஊர்வலம் நடைபெறும் சாலைகளில் போலீசார் அதிநவீன துப்பாக்கியுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குஜராத்தைச் சேர்ந்த சர்வதேச செம்மர கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 ஆந்திர மாநில போலீசார் கைது செய்துள்ளனர். அன்னமய்யா மாவட்டத்தில் செம்மர கடத்தலில் ஈடுபட்டு கைதான 3 அளித்த தகவலின் பேரில் குஜராத் மாநிலம் பத்தான் நகரில் வசித்து வந்த சர்வதேச செம்மர கடத்தைக்காரர்களான மந்தகிஷோர் சோனி, ஜோஷ் ஹான்ஸ், தாக்கூர் ஆகியோரை செம்மர கடத்தல் பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 155 செம்மர கட்டைகளையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்தனர். திருச்சியில் டாட்டூ கடையில் வைத்து நாக்கை பிளவுபடுத்தும் செய்முறை குறித்து விசாரணை நடத்த மருத்துவத்துறை குழு அமைத்துள்ளது. திருச்சியில் ஏலியன் பாய் என்ற பெயரில் டாட்டூ கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் இளைஞர் ஒருவரின் நாக்கை 2ஆக பிளவுபடுத்தி பாம்பு நாக்கு போன்று மாற்றிய வீடியோ இணையத்தில் வைரலானது. இதுகுறித்து திருச்சி மாநகர் சுகாதார அதிகாரி விஜயச்சந்திரன் கொடுத்த புகாரின் பேரில் ஏலியன் பாய் என்கிற ஹரிஹரன் மற்றும் அவரது உதவியாளர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை உபகரணங்கள், மயக்க மருந்துகள் உள்ளிட்டவற்றை எப்படி கிடைத்தது என்பது குறித்து மருத்துவத்துறை அதிகாரிகள் குழு அமைத்து விசாரணையை தொடங்கியுள்ளனர்.